இனிமே தினமும் நானும் மீனாட்சியும் ஒன்னா காலேஜ் போய் படிச்சுட்டு திரும்ப வந்துடுறோம் மாமா. அதெல்லாம் முடியாது. நான் மைனா கூட பஸ்ல போய்க்கிறேன். கழுத மருமகன் எம்புட்டு ஆசையா வண்டியில கூட்டிட்டு போறேன்னு சொல்றாப்ல. அவர் கூட போகாம மைனா கூட போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி போடுங்க மாமா, சூப்பர். நீங்க இனிமே நீ காலேஜுக்கு மருமகன் கூட தான் போகணும். இது பாயிண்ட். மருமகனே என்னையா பண்ற? போற வழியில அப்படியே பாட்டு கேட்டுட்டு போலாமேன்னு. சரிங்க மருமகனே. அம்மாடி உட்காருடா. உட்காருமா. மருமகனே டாடா. டாடா மாமா. மீன்பிடி அப்பாக்கு டாடா கட்டுறா. பைடா. ஐயோ, என்ன வண்டி கோண மாடலா போகுது? ஐயோ, என்னாச்சு தெரியலையே. எங்க போற? ஐயோ, கடவுள் இருக்கான்டா, கடவுள் இருக்கான். என்ன பண்ணலாம் இத? மீனாட்சி என்னாச்சு இங்க நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நான் காலேஜுக்கு தான் போறேன், வாங்க உங்களை டிராப் பண்ணிடுறேன். சரி டாடி வரேன். பாட்டாடா போடுற பாட்டு. இரு, இப்ப நான் போடுறேன் உனக்கு சிச்சுவேஷன் சாங். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. ஆடாதடா ஆடாதடா மனிதா. உன்னை வச்சுட்டு எங்கேயாவது பெருமைப்பட முடியுதா? அக்கா வா மீனாட்சி, என்ன வேணும்? அது 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணணும்க்கா. ஏய், காலையில தானே 200 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிட்டு போனேன், அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா? உன் நம்பருக்கு தானே டாப் அப் பண்ணணும். பண்ணிட்ட மீனாட்சி. மெசேஜ் வந்துருச்சான்னு செக் பண்ணி பாரு. வந்துருச்சுக்கா. இந்தாங்க, நான் வரேன். The number you have dialed is not reachable. If you want to send a voicemail, kindly send it after a beep. சரவணா, நான் மீனாட்சிடா. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தினம் தினம் பயம் கூடிக்கிட்டே போகுதுடா. இந்த வாய்ஸ் மெயில் கேட்ட உடனே நீ எனக்கு போன் பண்ணு. நீ நல்லபடியா இருக்கியான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்டா. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. தயவு செஞ்சு எனக்கு ரிப்ளை பண்ணு ப்ளீஸ்டா. ஹலோ, நீங்கள் கால் செய்வதற்கு பேலன்ஸ் குறைவாக உள்ளது, மேலும் தொடர்பு கொள்ள அக்கா. என்ன மீனாட்சி? கையில காசு இல்ல. இன்னொரு 200 ரூபாய்க்கு டாப் அப் பண்றீங்களா?
நாளைக்கு காசு கொடுத்துட்றேன். காசை பத்தி எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மீனாட்சி, எவ்வளவுக்கு வேணாலும் பண்ணிக்கோ. தேங்க்ஸ்க்கா. ஆமா, இப்பதானே 100 ரூபாய்க்கு டாப் அப் பண்ண, அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா? ஃபாரின் காலா? கனடாவுக்குக்கா. அக்கா, கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. உடனே பீப் சவுண்டுக்கு அப்புறம் வாய்ஸ் மெயில் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. பேசி வாய்ஸ் மெயில் அனுப்புனாலும் காசு ஃபுல்லா குறைஞ்சிருது. ஆனா அவங்க நம்ம பேசினதை கேட்டாங்களான்னு தெரியலையேக்கா. அத தெரிஞ்சுக்க முடியுமா? அதை தெரிஞ்சுக்க முடியாது மீனாட்சி. அவங்களா போனை ஆன் பண்ணி வாய்ஸ் மெயில பார்த்து கேட்டாதான் உண்டு. நீ வேணா லேண்ட்லைன்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு, போன் ரிங் போக வாய்ப்பு இருக்கு. அப்படியாக்கா? ஆமா மீனாட்சி. சரிக்கா. The number you have dialed is not reachable. If you want to send a voicemail, kindly send it after a beep. இல்லக்கா, இதுலயும் வாய்ஸ் மெயில் தான் போகுது. இதுலயும் ஒரு முறை வாய்ஸ் மெயில் அனுப்பி வை மீனாட்சி. ஹலோ சரவணா, நான் மீனாட்சி பேசுறேன். தினம் உனக்கு ஃபோன் பண்றேன். இது வரைக்கும் 100 வாய்ஸ் மெயிலுக்கு மேல அனுப்பிட்டேன். தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுடா. என் மேல கோவம் இருந்தா ஃபோன் பண்ணி என் கூட சண்டை போடுடா. ஆனா பேசாம மட்டும் இருக்காதுடா. ப்ளீஸ் ப்ளீஸ்டா. நான் வைக்கிறேன். உன் போனுக்காக காத்துட்டு இருப்பேன். அக்கா, இதுக்கும் சேர்த்து நாளைக்கு காசு தரேன்க்கா. அது பிரச்சனை இல்லை மீனாட்சி. தேங்க்ஸ்க்கா. நான் வரேன். மீனாட்சி, தினமும் வர குறைஞ்சது ஒரு 500 ரூபாய்க்காவது ரீசார்ஜ் பண்ற. அழுதுகிட்டே பேசுற, அப்புறம் போயிடுற. நான் கூட யார்கிட்ட இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் நீ உன் புருஷன் கூட பேசுறன்னு எனக்கு புரிஞ்சுது. என்ன, உன் புருஷன் கோவமா இருக்காரா? நீ இத்தனை ஃபோன் பண்ற, வாய்ஸ் மெயில் அனுப்புற, இன்னுமா அவர் மனசு இறங்கல? நீ இனிமே ஃபோன் போடாத மீனாட்சி. வலிய வலிய போனா வரட்டோன்னு ஆம்பளைங்க கெத்தா தான் இருப்பாங்க. பேசாம நீ கிளம்பி கனடா போயிடு. அக்கா. ஆமா மீனாட்சி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் போன்ல தனியா பேசி அழுதுட்டு இருக்க போற? கண்ணீர் கூட வத்திடும் மீனாட்சி. கனடாக்கு கிளம்பி போ மீனாட்சி. பேசணும்னு நினைக்கிறதா நேர்ல போய் பேச. உன் பிரச்சனை தீந்துரும் மீனாட்சி. அதை விட்டுட்டு போன்ல அழுதுட்டு இருக்க. அக்கா, நான் எப்படிக்கா கனடாவுக்கு? 8 மேல 8 வச்சா 4 8ல எவரெஸ்ட்கே போயிடலாம். செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்ட நாட்டுல பிறந்துட்டு என்னம்மா இங்க இருக்கிற கனடா போக பயந்துட்டு இருக்க? உலகத்துல எந்தெந்த நாட்டுல இருந்தோ பறவைங்க வேடந்தாங்களுக்கு பறந்து வந்து கூடு கட்டுறது இல்ல, அது மாதிரிதான் மனசுதான் எல்லாமே. ஃப்ளைட்ல ஏறி உட்கார்ந்தா அவனே கொண்டு போய் இறக்கி விட்டுற போறான். வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கோ. திருநெல்வேலிக்காரி நீ, பேச சொல்லியா கொடுக்கணும்? தைரியமா போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ல. உன் அழுகைக்கும் குமுறலுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்ல. என்ன மீனாட்சி யோசிக்கிற? கண்ணை கட்டி காட்டுல விட்ட எனக்கு நீங்க கண்ணை திறந்து விட்டுருக்கீங்கக்கா. ஒரு புது வழியை காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுக்கா. என்ன மீனாட்சி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ரொம்ப நன்றிக்கா. நான் வரேன். வா மீனாட்சி. மீனாட்சி, உன்னோட அடுத்த இலக்கு கனடாவுக்கு போறதுதான்.
எங்க இருந்து தான் வந்து இந்த குடும்பத்துல பிறந்தானோ? வேட்டையன் இந்த குடும்பத்துல பிறக்க தகுதி உள்ளவன் தான். அவன் ரொம்ப நல்லவன். என்னத்த வந்ததுல இருந்து அமைதியா இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்தை. இவ மீனாட்சி பார்க்க வந்திருக்கா. நான் உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கேன். பஞ்சாயத்தா? ஆமா, நீதான் அந்த பயலுக்கு பக்கபலமா இருந்து அவனை தூண்டி விட்டுட்டு இருக்கியாமே. கனிமூனுக்கு போங்கறியா, காலேஜுக்கு கூட கூட்டிட்டு போன்னு சொல்றியா? நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஏண்டி, மீனாட்சிக்கு தான் அந்த பையன் மேல தூளி கூட இஷ்டம் இல்ல, உனக்கு தெரியுமில்ல? போற எதுக்கடி வேட்டையை தூண்டி விட்டு அந்த புள்ளைய கஷ்டப்படுத்திட்டு இருக்க? பாவடி அந்த புள்ள நம்ம எல்லாரையும் நம்பி அவ வாழ்க்கையில மோசம் போயிருக்கா. அவளையே ஏன் எல்லாரும் மேல மேல கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? யாரு சௌந்தர்யா, நான் முடிவு பண்ணிட்டேன். மீனாட்சிக்கு நாம எல்லாரும் சேர்ந்து செஞ்ச துரோகத்துக்கு பரிகாரம் செய்யணும்னா அதுக்கு ஒரே வழி மீனாட்சியை சரவண கூட சேர்த்து வைக்கிறது தான். அத்தை என்னத்த பேசுறீங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இனி என்ன ஆனாலும் மீனாட்சியை சரவண கூட சேர்த்து வைக்காம நான் விடவே மாட்டேன். அத்தை சரவணனாலதான் இங்க வர முடியாதே. அவன் வரலன்னா என்ன, நாம அங்க போவோம். கன்னடாவுக்கு போய் மீனாட்சிக்கு மறுகாணாலம் பண்ணி வைப்போம். அத்தை என்னத்த பேசுறீங்க நீங்க? கொஞ்சமாவது நடக்கிற விஷயமா பேசுங்க. ஏன் நடக்காது? நான் நடத்தி காட்டுறேன். அண்ணி, மீனாட்சிக்கு மறு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, அவ தனியாவே இருந்துட்டு போட்டோம். வேட்டையும் கூட சேர்ந்து வாழணும்னு அவளை எதுக்காக ஃபோர்ஸ் பண்றீங்க? அவ காலம் முழுக்க தனியாவே இருக்கட்டும்னு எப்படி சுதா விட முடியும்? ஏன் நான் இல்ல? ஏன் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாருங்கிறதுக்காக நான் என்ன மறு கல்யாணமா பண்ணிக்கிட்டேன்? இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை நினைச்சுக்கிட்டு வாழல. அந்த மாதிரியே மீனாட்சியும் வாழ்ந்துட்டு போட்டோம் அண்ணி. என்ன பொறுத்த வரைக்கும் மீனாட்சிக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. மீனாட்சி மீனாட்சின்னு எல்லாரும் மீனாட்சியை பத்தியே பேசுறீங்களே, அப்ப வேட்டையனை பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? அவனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அவ எக்கோட கெட்டு போட்டண்டி. அவனை பத்தி எங்களுக்கு ஒன்னும் கவலை கிடையாது. அயோக்கிய பைய நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருந்திருந்தா அவன் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டிருப்பானா? களபடி பைய அவெல்லாம் தூங்கும் போது தலையணை வச்சு மூச்சை பிடிச்சி சாவடிச்சிடணும். ஏடுபட்ட பைய எங்க இருந்துதான் வந்து இந்த குடும்பத்துல பிறந்தானோ? வேட்டையன் இந்த குடும்பத்துல பிறக்க தகுதி உள்ளவன் தான். அவன் ரொம்ப நல்லவன். கார சௌந்தர்யா, அந்த எடுபட்ட பயலுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத. எனக்கு ஆத்திரமா வருது. சப்போர்ட் பண்ணல அத்தை, உண்மையதான் சொல்றேன். வேட்டையன் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டணும்னு ஆசைப்படவே இல்லை. என்னடி நீ புதுசா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்க? கதையெல்லாம் சொல்லல அத்தை, நான் சொல்றதெல்லாம் உண்மை. கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். நம்மள மாதிரிதான் வேட்டையனும் சரவணன் வருவான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான். சரவணன் வராததுனாலதான் வேட்டையன் தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. ஏண்டி இப்படி எல்லாம் இட்டு கட்டி கதை சொல்லிட்டா வேட்டைய நல்லவன்னு நாங்க நம்பிடும் நினைச்சியா? அத்தை நான் சொல்றதெல்லாம் சும்மா நிறுத்து சௌந்தர்யா. வேட்டை என்ன நல்லவன்னு நம்ப வச்சு அவனையும் மீனாட்சி சேர்த்து வைக்கிறதுக்கு எங்க சப்போர்ட்லாம் வாங்கி போடலாம் நினைக்கிறேன். அப்படிதானே? நீ சொல்ற கதையில நாங்க நம்ப மாட்டோம்.
இல்ல அத்தை, நான் சொல்றதெல்லாம் அண்ணி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என் மகன் நல்லவன் கிடையாது. பெத்தவளுக்கு தெரியாத புள்ளிய பத்தி என் மகன் கெட்டவன் தான் கெட்டவன் தான் கெட்டவன் தான். அது ஆணித்தரமா நான் நம்புறேன். எந்த காலத்தையும் மீனாட்சி அவன் கூட சேர்ந்து வாழ நாங்க அனுமதிக்க மாட்டோம். எந்திரிட்டு போலாம். அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒண்ணும் பேசாத. வேட்டை கெட்டவன் கெட்டவன் கெட்டவன். அவன் கூட சேர்ந்து நீயும் கெட்டவ தாண்டி. போடி. அத்தை, நான் சொல்றது என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? டேய் மச்சான், அதோ அங்க மெரூன் கலர் சாரியில வரா பாரு, அவதான். டீலா? டீல் மச்சான். ஹாய்டா. ஹாய்டா. ஹாய் மச்சான்ஸ். ஹாய்டா. ஹாய் மச்சி. வாட்ஸ்அப் குமார். ஏன்டா இவ்வளோ லேட்டா வர? ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ஒர்க்கு மச்சான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர வேண்டாமா? ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்கா? அப்படி எத்தனை ப்ராஜெக்ட் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் காலேஜ் ராகவி, நர்சிங் காலேஜ் ஸ்வேதா, அப்புறம் கேஎஃப்சி ஜாக்லின், அப்புறம் புதுசா ஒரு இன்ஜினியரிங் பொண்ணு. ஆக மொத்தம் 4 ப்ராஜெக்ட் மச்சான். அடப்பாவி, ஸ்வேதாவை கரெக்ட் பண்ணிட்டியா? அந்த ப்ராஜெக்டை முடிச்சு பல நாள் ஆச்சு மச்சான். மச்சி சும்மா ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத. எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கையே இல்ல. ப்ரூவ் பண்ணிட்டு என்னடா பண்ணுவீங்க? ப்ரூவ் பண்ணு, அப்புறம் ஒத்துக்கிறேன் நீ கெத்துன்னு. வெயிட் அண்ட் வாட்ச். கம் பாய்ஸ், வாங்க வாங்க. செம்மையா இருக்குறாடா. சான்ஸே இல்லடா. பாவி, இவ்வளவு எப்பரா கரெக்ட் பண்ண? சொல்லவே இல்ல. இவளோட இந்த போட்டோ மட்டும் இல்ல மச்சான், இந்த மாதிரி எத்தனையோ செல்ஃபிஸ் என்கிட்ட இருக்கு. டேய் குரூப்ல அனுப்புடா. டேய் அனுப்புடா. டேய் மச்சான், எங்கனால கரெக்ட் பண்ண தான முடியாது. அட்லீஸ்ட் குரூப்லயாவது அனுப்புடா மச்சான். ப்ளீஸ் ப்ளீஸ் டேய் குரூப்ல அனுப்புடா. சரி சரி, சீக்கிரம் ஃபோன் எடுங்க. ஐயோ 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 ஐயோ, அடிப்பாவி அடிப்பாவி. குடும்ப பொண்ணுமா இருந்துகிட்டு என்னமா போஸ் குத்துருக்கா பாரு மச்சான். மச்சி நீ உண்மையிலேயே கெத்துதான்டா. உன்னோட நான் வெள்ளையா தான் இருக்கேன், ஆனா என்னால ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ண முடியலடா. உன்னால மட்டும் எப்படா மச்சான்? டேய், பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண கலர் முக்கியம் இல்ல மச்சான், தில் தான் முக்கியம். ஆட்டிட்யூட் மேட்டர்ஸ்டா. ஸ்வேதாவை கரெக்ட் பண்ணிட்டேங்கிறதுக்காக ரொம்ப பேசாத. உன்னால எல்லாரையும் கரெக்ட் பண்ணிட முடியுமா? என்னடா சவாலா? ஆமா, சவால் தான். சவால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சான். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் காட்டுற பொண்ணை நீ கரெக்ட் பண்ணி காட்டு, அப்போ ஒத்துக்கிறேன் நீ உண்மையிலே கெத்துன்னு. ஷோ மீ தி கேர்ள் மச்சான். சரிடா, அங்க நிக்கிறாங்க பாரு குரூப்பா கேர்ள்ஸ், அதுல மெரூன் கலர் ட்ரெஸ் யார் போட்டிருக்காங்களோ அவளை நீ கரெக்ட் பண்ணணும் மச்சான். டீல் ஓகேவா? டீல் மச்சான். டேய் மச்சான், அதோ அங்க மெரூன் கலர் சாரியில வரா பாரு, அவதான். டீலா? டீல் மச்சான்.
யாரா இவ? அவ பேரு மீனாட்சி, ஃபர்ஸ்ட் இயர் தமிழ் எம்ஏ ஸ்டூடெண்ட். இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். ஏய் போன வாரம் தான்டா அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அவன் நெத்திய பத்தியா, குங்குமமும் கழுத்துல தாலியும் பத்தியா? ஆனா அவளுக்கு அந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாதுடா. அவன் புருஷன் கூட நம்ம காலேஜ் தான், ஆனா அவன் புருஷன் முகத்தை கூட அவ பாக்குறது இல்ல. புருஷ பட்டாட்டிக்குள்ள சண்டையா? அப்போ இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸி மச்சான். இது வரைக்கும் நீ யாரை வேணாலும் உஷார் பண்ணியிருக்கலாம், ஆனா இவகிட்ட உன் பருப்பு வேக்காது. இது வரைக்கும் நானும் எந்த ப்ராஜெக்டும் கோட்டை விட்டதில்லை மச்சான். இந்த செகண்ட்ல இருந்து என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் மீனாட்சி. இந்த டீலை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுறேன். ஆல் தி பெஸ்ட் மச்சான். நீ கொடுத்து வச்சவன்டா, மச்சக்காரன்டா நீ.